வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு சாப்டர் 9ல் இருக்கிற பார்ட் 1 வீடியோ. இதில் சாப்டர் 9 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற 2 டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் வாட் காசஸ் மோஷன், அப்போ மோஷனை உருவாக்கக்கூடியது எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், சாப்டர் 8 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஷன். அந்த லெசனை பற்றி தான் ஃபுல்லாக படித்தோம். ஸோ மோஷன் அப்படிங்கிறது மூமெண்ட். ஓகே, ஸோ அந்த மோஷனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன, ஆக்சலரேஷன், டிஸ்டன்ஸு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீடு, இந்த நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அந்த மோஷன் ரிலேட்டடான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த மோஷனை உருவாக்கக்கூடியது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மோஷன்னா மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மேக் அ ஸ்டேஷ்னரி பாடி மூவ். அப்போ ஒரு ஸ்டேஷ்னரியாக, அதாவது ஸ்டேபிளாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை அதுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரையிலும் எந்த ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து தானா, சரி புக்கு வச்சுருக்கோம், புக்கு நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டா வருமா, வராது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த புக்கை வந்து நம்ம போய் எடுக்கணும், இல்லை அந்த புக்கை வந்து நகர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த புக்கு வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மூமெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது. அப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை, அதாவது ஸ்டேபிளாக இருக்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம். சரி, ஓகே. ஃபார் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் வி கிவ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, the position of the object change. அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஃபார் மூவிங் ஆப்ஜெக்ட், சரி ஸ்டேஷ்னரியாக இருக்க ஆப்ஜெக்டோட பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்குறோம், we need to change the direction. நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனாக மாற்றணும். ஓகே, ஸோ அப்போ அது ஒரு டைரக்ஷனில் வரும், அந்த ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு டைரக்ஷனில் நம்ம மாற்றி விடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இல்லை மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் த ஆப்ஜெக்ட் வி அப்ளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணணும்னா நம்ம எந்த டைரக்ஷன் வேணாலும் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், அது மூவ் ஆகிடும். ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய டைரக்ஷனையும் மாற்ற முடியும். அதே நேரத்தில் அந்த ஆப்ஜெக்டை நிறுத்தவும் முடியும். ஓகே, மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணவும் முடியும். அப்போ நம்ம அது கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் வந்து ரொட்டேஷன்லாம் சுற்றிட்டு இருக்கு, பட் ஆனால் ஒரே பொசிஷனில் தான் நிற்குது, மூவ் ஆகலை, ரொட்டேஷனாக சுற்றிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாலை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். அப்போ புஷ் பண்ணுறது மூலமாக இந்த பாலுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ இந்த பால் மூவ் ஆயிடுச்சா. இப்போ இந்த பால் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்துருப்போம். ஸோ ஓகேவா, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்ததுனால தான் நம்ம வந்து கையை வச்சு அந்த பாலை ஸ்டாப் பண்ணதுனால தான் அது என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம், பால் மூவ் ஆகி வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த பால் வந்து அதே பொசிஷனில் நிற்கிது. ஸோ இந்த பால் வந்து ரொட்டேஷனில் தான் இருக்குது, மூவ் ஆகலை. ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிறது ரொட்டேஷன் மோஷன், பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்கும் பொழுது அந்த பால் வந்து ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, நம்ம புஷ் பண்ணும்போது பால் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகி வந்துச்சு. ஓகே, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில்
கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பாலை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணும்போது பால் வந்து அதே பொசிஷனில் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கும் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து அவசியம் தேவை. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து மோஷனை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு சைடும் பிளேட் இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நடுவில் ஒரு நீடில் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து பிளேட் இருக்கிற மாதிரி வந்து பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து வெயிட் போடுவாங்க. ஓகே, 500 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் வந்து வெயிட் போடுவாங்க. அதுக்கு ஈக்குவலான அந்த பொருள் நம்ம வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னவோ அதை வந்து இன்னொரு சைடில் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அதே ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வைக்கும்பொழுது தான் இந்த நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஓகே, இந்த சைடு வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த சைடு, ஓகே, ஸோ வெயிட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா இந்த சைடு நிற்கும், இந்த சைடு வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த சைடு நிற்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீடில் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் அப்படின்னா ஈக்குவலாக ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு பிளேட்லேயும் ஈக்குவல் அமௌண்ட்டு இருக்கணும். இது வந்து பேலன்ஸ். அதே தான் ஃபோர்ஸில் என்ன பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைரக்ஷனுமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டேபிள் பொசிஷனில் இப்போ இருக்குது. ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த சைடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட அளவு 1 நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கான யூனிட். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு நியூட்டன் அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. இந்த டைரக்ஷனில் புல் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்டை ஒரு நியூட்டன் அளவு ஃபோர்ஸை கொடுத்து, அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் புல் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்டை ஒரு நியூட்டன் அளவு ஃபோர்ஸை கொடுத்து. அப்போ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா ரெண்டு பக்கமும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதாவது என்ன ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால் ஈக்குவலான ஃபோர்ஸ். ஓகே, மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். அப்போ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஓகேவா அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ நம்ம மேக்னிடியூட் நோட் பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் நோட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். ஸ்கேலார் குவான்டிட்டின்னு ஒன்று, வெக்டர் குவான்டிட்டின்னு ஒன்று. ஓகேவா? போன சாப்டர் நம்ம பார்த்தோம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன இருக்கும், அளவு மட்டும்தான் இருக்கும். மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் அளவு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட டைரக்ஷனும் சேர்த்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி. அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகாது, டு நாட் காஸ் எனி சேஞ்ச் இன் ஓகே எனி சேஞ்ச் இன் மோஷன். ஓகேவா? ஸோ அதாவது மோஷனில் வந்து எந்த மூமெண்ட்டுமே அதாவது எந்த மூமெண்ட்டுமே நடக்காது. ஓகே, ஆப்ஜெக்ட் அதே பொசிஷனில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிறது என்ன கேம், டக் ஆஃப் வார். ஓகேவா? ஸோ இது நம்ம நிறைய வந்து விளையாண்டுருப்போம். இந்த சைடு இழுக்கிறவங்களும் இந்த சைடு இழுக்கிறவங்களும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுப்பாங்க. அது வரை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு பக்கமே நம்ம என்ன பண்ணுவோம், இழுத்துக்கிட்டே தான் இருப்போம். யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியாது. எந்த சைடு உள்ளவங்க அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியான ஃபோர்ஸ் உள்ளவங்க போய் விழுந்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த சைடு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கேம் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும், யாருமே ஜெயிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ அதை பற்றினா பார்க்க போகிறோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. ஓகே, ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். அப்போ அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்.
இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த டைரக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன். ஓகே, ஸோ இதே வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன். அப்போ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? எந்த டைரக்ஷனில் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகிடுமா? அப்போ அந்த 2 நியூட்டன் சைடு அதிகமான ஃபோர்ஸ் போகிறதுனால இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே 2 நியூட்டன் இருக்குது, இங்கே 1 நியூட்டன் இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக நம்ம ஃபோர்ஸ் தரல. எங்கே அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன் நோக்கி போயிடுது. இதுதான் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன் பி இன் த சேம் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன்லேயும் கொடுக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் கொடுக்கலாம். ஓகேவா? அது எப்படி சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்கறது? நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் இது. 2 நியூட்டன் ஃபோர்ஸ், 1 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்போ அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டை ஒரு சைடு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடே நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக வந்து புல் பண்ணுவோம். அப்போ இது 1 நியூட்டன் ஒருத்தர் இருக்காக ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? இந்த சைடு அதோட ஃபோர்ஸ் என்ன? 0. அப்போ இந்த சைடு ஃபோர்ஸ் என்ன? 3 நியூட்டன். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஓகே, அதுதான் சேம் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கறது இது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கறது இது. ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம நகர்த்தலாம். இதுவும் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான். ஏன்னா இந்த பக்கம் ஃபோர்ஸே நம்ம கொடுக்கல, இந்த டைரக்ஷனில் மட்டும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் டைரக்ஷனில் மட்டும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான். அப்போ என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் காசஸ் த சேஞ்ச். அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. எந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பக்கம் நோக்கி போகுது. இதுதான் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த சைடு வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த சைடு வந்து 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் இவங்க என்ன ஆகிறாங்க, எல்லோரும் இந்த டைரக்ஷன்லேயே அதிகமாக வந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. எந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த மாதிரி ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்காதுக்கு பேர் தான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ மூமெண்ட்டை உருவாக்கக்கூடியது எது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ மூவ் பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டேஷனரியாக ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு அதோட ஷேப்பு சைஸு எல்லாத்தையுமே மாற்றும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயரில் உள்ள லெசனில் நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரில் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மோஷனை உருவாக்கக்கூடிய காரணம் வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் படித்தது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதாவது ஸ்டேஷ்னரியாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கவே முடியாது. இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபோர்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஏன்னா டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடு உள்ள ஃபோர்ஸ் வந்து அதிகமான அளவு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சைடு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடும். எந்த சைடு அதிகமான ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சைடு அந்த பக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இதன் மூலமாக பொருளை வந்து நம்மளால் நகர்த்த முடியும், அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசனோடைய அடுத்தடுத்த டாபிக்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.